ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க, வீட்டு வேலை முடிஞ்சிட்டா சிஸ்டர், முடிஞ்சிட்டான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான். ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக ஆக போகுது. இது வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் காமிக்க போகிறேன். கிட்டத்தட்ட கலர் வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு, பெயிண்டிங் வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அது எதுக்காலன்னா, எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இங்கே வந்து விவசாயம் வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அறுவடை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கருதறுப்பு ப்ளஸ் வந்துட்டு சோளம் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ எல்லார் வீட்லேயுமே விவசாயம். இங்கே வந்து விவசாயம் பண்ணால் அது ஆளே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எல்லாருமே அட்லீஸ்ட் 2 வயல் 1 மா 2 மா 1 ஏக்கர் அப்படின்னாலும் வச்சுருப்பாங்க. வசதியே இல்லைனாலும் அவங்க வீட்டில் வந்து வயல் இருக்கும், ஏன்னா சாப்பாட்டுக்காக. ஸோ அது மூலயமா தான் அவங்களுக்கு வந்து விவசாயம் நடக்குது. அதனால தான் வந்துட்டு வேலை வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது. இப்போ அவங்க வர்றாங்க, எங்களுக்கு டிலே ஆகிடுச்சு, ஏன்னா எங்கள் வீட்டிலே வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி என்ன வேலைன்னு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? இது வரைக்கும் கலர் வேலை முடிஞ்சிட்டு வீட்டில் என்ன கலர் அடிச்சிருக்காங்க, ப்ளஸ் பாத்ரூம் வேலை எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு வீட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்ரூம் பார்த்தேன். ஏன்னா வந்து ஆடு ஓட்டம் வந்தால் பாத்ரூம் தான் பக்கத்தில் இருக்குது, அதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டை காமிக்கணும், சரிங்களா? பாத்ரூமில் வந்துட்டு டைல்ஸ் இன்றைக்கி தான் இப்போ தான் வந்து ஒட்டிட்டு போகிறாங்க. இன்னும் வேலை பேலன்ஸ் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் நிறையா கூட்டனால எங்கள் வீட்டில் 2 பாத்ரூமு. இங்கே டைல்ஸ் ஒட்டலை, இங்கேயும் ஒட்டலை. இதெல்லாம் வந்து பெண்டிங், நாளைக்கு தான் ஒட்டுவாங்க. சரிங்களா? இது வந்து கரெக்டாக என்னால் காமிக்க முடியாது, ஏன்னா இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விறகு கோட்டாக இருக்குது. அதனால் வந்துட்டு என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியல, இப்படி தான் காமிக்க முடியும். ஏன்னா இது வந்து பாத்ரூமுக்கு இன்னும் கலரும் அடிக்கலை, ப்ளஸ் வந்துட்டு டைல்ஸும் ஒட்டலை, சரிங்களா? இதை வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அங்கே வீட்டை பார்க்கணுமா? அப்படியே டொண்டடைங், இதாங்க வீடு. வீட்டில் வந்துட்டு எங்கள் மாமியார் வந்து அத்தை, உங்கள் பாசையில் சொல்லணும். ஸோ எங்கள் மாமியார் வந்து தனியாக வந்து அடுப்படி போட்டிருக்காங்க. மாமியாரும் சின்ன மருமக இருக்கா பார்த்தீங்களா, அவளும் சேர்ந்துட்டு அடுப்படி போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு வந்துட்டு. இது வந்துட்டு நம்ம கொட்டாய் இருந்துச்சுல அடுப்படி, அதில் வந்துட்டு உள்ளே வந்து தண்ணி ஒழுகுது, அதோட மரம் விழுந்து வந்து ரொம்ப ஆடிடுச்சு. அதனால் வந்துட்டு பிரிச்சுட்டு வந்து கொஞ்சம் நீளமாகவும் இன்னும் கொஞ்சம் சேர்த்தும் கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து என்னோடய அடுப்படி. இங்கிட்டு வந்துட்டு என் மாமியாருக்கும் சின்ன மருமகளுக்கும் ஆன கொட்டாய் அடுப்படி. அங்கிட்டு பார்த்துக்கன்னா விறகு, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாத்ரூம், சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களோட அடுப்படி இங்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த பாருங்க, இந்த இருந்துச்சுங்களே, இதை தான் காலி பண்ணியாச்சு. எய்த்தாப்பில் வந்து பழைய கொட்டாய் வந்து காலி பண்ணிட்டாங்க. ஃபுல் வீடியோ. வீட்டு கலர் வந்து தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. ஸோ வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு ஆலிவ் க்ரீன்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு ஏதோ கலர் சொன்னாங்களே, அதையும் மறந்துட்டேன், சரிங்களா? ராயல் ஆஸ் கலர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கலரு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து நான் தான் செலக்ட் பண்ண கலர்லாம், திட்டாதீங்க என்ன. ஏற்கனவே நிறைய திட்டு வாங்கிட்டேன் இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு என்னை திட்டாதீங்க. வெளியில் வந்துட்டு ராயல் ஆஸ்க்கும் கீழே வந்துட்டு ரெட்டு. நான் செலக்ட் பண்ண வந்து ப்ரௌனு பார்ட்ரு, அந்த ப்ரௌனு தான் செலக்ட் பண்ணேன். ஆனால் வந்தது எனக்கு வந்து ரெட்டு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோ. நான் செலக்ட் பண்ணது லைட் எல்லோ, ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும். ஆனால் வந்து அவங்க வந்து 3-4 கோட்டிங் மறுபடியும் கொடுத்து நல்லா இதாக வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீலிங்கை பாருங்கள், இது பார்த்திங்களா, இது வந்து டைல்ஸ் மாதிரியே இருக்குல்ல, டைல்ஸ் இல்லை, இது ஒரு டிசைன். எப்படி செஞ்சாங்கன்னா பார்த்திங்கன்னா வந்துட்டு மெழுகுவத்தி இருக்குது பார்த்திங்களா, மெழுகுவத்தி வந்துட்டு அந்த இப்படி காமிச்சிட்டே போயிட்டே இருந்தாங்க. அவங்க பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படி குயிக்காக அப்படி செஞ்சுட்டே போயிருந்தாங்க. அதோட இதுதான் ரியாக்ஷன் தான் அப்படி இருக்குது. பார்க்க டைல்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் டைல்ஸ் கிடையாது. அதாவது இது ஒரு கறி, சரிங்களா? அந்த விளக்குலேருந்து வரும்ல, அந்த கலர் தான். இதுக்கு வந்து பார்டர் வந்துட்டு இந்த கலர்.
ரூமுக்கு வந்து பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. இதான் வந்து ரூமோட கலரு. நாங்கள் இன்னும் வந்து உள்ளே வரல, எப்படி சொல்கிறது, குடியேறல. ஏன்னா வந்துட்டு இன்னும் திங்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் வாங்கணும். அதோட நான் கொஞ்சம் பூஜை பண்ணிவிட்டு உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யாரும் வரல. ஸோ திங்ஸ் எல்லாம் அங்கே இருந்துட்டு வந்துட்டு அடுப்படியில் வந்து நனையுது, துணியெல்லாம் வந்து நனையுதுங்கிறனால வந்து இங்கே வந்து மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி தான் உருளைக்கிழங்கு வாங்கினேன். ஒரு மூட்டை வந்துட்டு 50 கிலோ வந்துட்டு எனக்கு வந்து 300 இருந்துச்சு. போன வாரம் 200 இருந்துச்சு. இந்த வாரம் வந்துட்டு 300 ஆகிடுச்சு. வாங்க உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன், பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு குண்டா வந்துட்டு என் மாமியார் கொடுத்தேன். பெரிய இதில் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா வந்துட்டு நான் ஊருக்கு கூட அவங்க எனக்கு கொடுத்தாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த கலர் தான். இப்போ லைட்டு போட்டு பண்ணிட்டேன். இந்த ஸ்டாண்டு இந்த கலரும் இந்த பிங்க்கு அதுக்கப்புறம் வந்து வெளியில் உள்ள கலர். சரிங்களா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு பண்ணது. ஆனால் எல்லோ வந்துட்டு எனக்கு ஒத்துவலை, அனுசொத்தலை. ஸோ எல்லாருமே போஸ்ட் பண்ணனால அது ஓகேன்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த கலர்லாம் வந்து என்னோடய சாய்ஸ், மை சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது லைட்டு எப்படி இருக்கு பாருங்க. ஸோ லைட்டெல்லாம் போட்டு எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சைடில் வந்து டார்க்கு, 2 சைடில் வந்து 3 சைடில் வந்துட்டு லைட்டு. அது வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு லைனிங் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டோம். எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிட்டு. எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு மட்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 17,000 + 4,000 இது 21,000 செலவாயிருக்கு பாருங்க. இதில் வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு புதுசாக வந்துட்டு கதவு வாங்கியிருக்கோம். புதுசாக ஒரு டோர் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து என்னோடய ரூம் வந்து சைடு ரூம் தனியாக ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்களா. ஸோ அந்த ரூமுக்காண்டி தனியாக ஒரு டோர் வாங்கினோம். இங்கே உள்ள கிருஷ்ணன் ராதா இருந்தாங்க, அவங்க அந்த கதவை வந்துட்டு சைடு ரூம்லேயும் இங்கே வந்துட்டு புது கதவு வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து புதுசாக வாங்கின கதவு. இங்கே உள்ளதுக்கு வந்து இது வந்து 3,500 நான் செலக்ட் பண்ணது வேறு. சரிங்களா? நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புனது வேறு. அது வந்துட்டு செய்யவே முடியாது. அது வந்து 3D, அது வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வேறு இடத்துல கொடுத்து கேட்குறேன், பெரிய இடத்துல ராய்ன்னு சொல்லிட்டு பெரிய இடத்துல கொடுத்து கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னோம். 5 நாள் டைம் கேட்டாங்க. 5 நாள் டைம் கொடுத்தோம். 5 நாள் டைம் முடிஞ்சுச்சுன்னா அதை செய்ய முடியாதுட்டாங்க. 3D ஒர்க் அது வந்து வேலை ஆகுது, நீங்கள் வேறு எதாவது எடுத்துக்க அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க நாங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி. இது வந்து என் ஓப்படியா சாய்ஸ், சின்ன ஓப்படியா இருக்க ஓகே, நடு ஓப்படியா அவளோட சாய்ஸ். நான் சொன்னேன் சரி அந்த 2 நீங்கள் கொடுத்த 2 டிசைன் ஒரு டிசைன் தான் ஓகே இருக்குது, அந்த ஒரு டிசைனாக 2 கலரும் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஒன்று, இன்னொன்று வந்து அந்த மர கலர்னு சொல்லுவாங்க, ப்ரௌன் கலர் மாதிரி அதுவும் சொன்னாங்க. இது வந்து எங்களோட இதுக்கு வந்து இதே கிடையாது, செட்டே கிடையாது. இந்த வாசப்படிக்கான சைஸு கிடையாது. அது அந்த சைஸு, அந்த வீட்டுக்கான சைஸு. இந்த கதை வந்து அந்த வீட்டுக்கான சைஸு, அந்த கதை வந்து இந்த வீட்டுக்கான சைஸு. நான் வந்து கலர் சூஸ் பண்ணலை, ஏதோ கலர் இருக்கட்டும் தான் நினச்சேன். ஆனால் வந்து வீட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோ திட்டேனேன். ஒன்று யார் நீ தானே பொண்ணு, நீ நல்லா பார்த்து வாங்க முடியாது, இதை யாரும் வாங்க சொன்னாங்க, நல்லா கருப்பெல்லாம் எடுக்க முடியாது, எனக்கு கருப்பு எடுத்துகிட்டு எங்கள் புருஷன் கொஞ்சம் திட்டுவார், ஆனால் எடுத்துக்க முடியாது அப்படின்னா. பரவாயில்ல ஏதோ ஒன்று கொடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வீடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து திட்டு வாங்கிட்டு தான் இருக்கேன். அதனால் வந்துட்டு ஏதோ ஒரு கலரை கூட அத்தா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஆட்டம் விட்டு வலிக்கிற மாதிரி பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைடு ரூமை பார்க்கலாம். சரிங்களா? ரூமில் வந்துட்டு இந்த ஃபோட்டோ தான் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு நான் அந்த வீட்டுக்கு வரக்குள்ள முதல்ல வாங்கின கதவு இது தான். நான் வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் வந்து கடையாக போய் தேடி பிடிச்சி எனக்கு என்னமோ இது பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ இருந்த எனக்கு எங்கள் மாமா ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்துட்டு அவங்களுக்கு வந்து கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க மேலே இருந்த அந்த ஃபீலிங்ஸில் வந்து நான் இதை எடுத்தேன். ஸோ அவங்களுக்கு பிடிக்குமே இது ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தேன். ஸோ இந்த கதவுக்கு வந்து எங்கள் மாமனார் எப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார். சொன்னாங்க அது சொல்லிட்டே கதவு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கேயும் அதே தான், சேம் இதான் வந்துட்டு என்னோடய செகண்ட் ரூம். இதை வந்து தூக்கிட்டு தான் ஸ்கூல் வந்துட்டு என்னோடய ஓப்படியா ரூம். சரிங்களா?
ஸோ நான் சொன்ன கதவு இதுதான். ப்ரௌன் லைட்டு போட்டு கம்மியாக. ஸோ எனக்கு இல்லை, நான் சாய்ஸ் பண்ணலை, கலர்லாம் சாய்ஸ் பண்ணலை, சைஸ் ஆனால் நாங்கள் கொடுத்த சைஸ்க்கு வந்து இதுதான். ஸோ இந்த கதவை வந்துட்டு திட்டிட்டு வந்து அவ்வளோவா வாங்கிட்டேன். நான் சொன்னேன் எது வேணாலும் எடுத்துக்க மாட்டேன், விட்டுட்டு சாமி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ இந்த கலரு இவளுக்கு வந்துட்டு என்னன்னா இந்த பிங்க்கும் இந்த சைடும் அந்த சைடும் ஒரே பிங்க், இந்த சைடும் இந்த சைடும் ஒரே பிங்க். ஸோ என்னோட ரூமில் வந்து 3 சைடு ஒரு கலரு, இந்த சைடு ஒரு கலர் அப்படி இருக்கும். இவர் சைடு வந்து டபுள் ஆப்போசிட் அப்படிங்கிற மாதிரி வந்து 2 சைடு அவளாக செலக்ட் பண்ணலாம். இது வந்து அவ்வளோ ரூம் வந்துட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கோம் பாருங்க. இல்லை கதவெல்லாம் அங்கேருந்து பார்க்க நல்லாயிருக்கும், வெளிலேருந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. கோல்டன் கலர்லாம் மட்டும் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயும் ஒயரிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சைடு ரூம். ஸோ இந்த சைடு ரூம் இது. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் சைடு ரூம். அவங்களோட சைடு ரூமு இதுவும் சேம் தான். இது வந்து லைட் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த இதுக்கு இப்போ வருங்க. Register le tur gida mor ida katakan donoda ni mor ganan kiba jerax kan katakan kundo katakan uti ama jama korche na paisa na udo katakan motule. So பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. தூரமாக காமிக்கிறேன். இந்த கலர் வந்து தூரமாக பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஃபைனல் டச்சிங் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கிட்டலாம் ஃபைனலாக வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சரிங்களா. இந்த ஒரு பொண்ணு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுங்கப்பா. என்ன அந்த பாட்டு படுத்துகிற ஹாய்ன்னு என் பொண்ணு. ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு முடிஞ்சிச்சு வீட்டு வேலை. கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். 2-3 வாரத்தில் ஒரு வாரத்தில் வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடும்னு நினைக்கிறேன். என்னோடய திங்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு நிறையா. ஸோ நிறையா மாற்றணும். அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்குள்ளே போவோம் சரிங்களா. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் வீடியோ எதுவும் ஸ்பெஷலாக வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன சொல்லணும், பிஆரை பற்றின வீடியோ கண்டிப்பாக போடுறேன் சரிங்களா. நாளைக்கு இல்லைனாலும் நாளான்னைக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ்லாம் நான் ஒவ்வொரு இதில் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு வீடியோ போடுவேன் சரிங்களா. இங்கே வந்துட்டு மழை பெய்யறனால டவர் இருக்க மாட்டேங்குது. மழை பெய்யறதா என்னன்னு தெரியல, இல்லை ரூமில் எதுவும் பிரச்சனையான்னு தெரியல, சுத்தமாக டவர் கிடைக்க மாட்டேங்குது. வீடியோ அப்லோட் பண்ண வெயிட்டிங் ஃபார் நெட்வொர்க்னு வருது. சுத்தமாக வந்து அப்லோடே ஆக மாட்டேங்குது. அதனால் மெக்கானால் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது சரிங்களா. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.